ஃப்ரீ 2025 என்ற ஒரு புது திட்டத்தை தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் புதுமையான திட்டத்தை உங்களிடையே கொண்டு வந்திருக்கிறது. ஃப்ரீ 2025 என்பதை பொறுத்தவரை ஆங்கிலத்திலே கூற வேண்டும் என்றால் ஸ்கீம் ஃபார் ப்ரமோட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஏற்கனவே இஎஸ்ஐயில் பதிவு செய்ய தகுதியான தொழிற்சாலைகளும் வணிக நிறுவனங்களும் தொழிலாளர்களும் பதிவு செய்ய தவறிய பட்சத்தில் அவர்களை பதிவு செய்ய தூண்டுவதற்காக இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டியது பதிவு செய்யப்படாமல் இருக்கும் பட்சத்தில் திட்டத்திலே பதிவு செய்யும் போது அவர்களுக்கு நான் ஏற்கனவே கூறியபடி இதற்கு முன்புடைய கால அளவுக்கான எந்த விதமான சந்தாவோ பங்களிப்போ வசூலிக்கப்பட மாட்டாது. அதேபோல் இவர்கள் சட்டத்தை மீறியதற்கான எந்த சட்டபூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது. இதுதான் இந்த திட்டத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு அம்சம். தொழிற்சாலைகள் நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களை இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் பதிவு செய்யாத நிறுவனங்கள் ஸ்ப்ரீ 2025 திட்டத்தின் மூலம் எந்தவித அபராதமுமின்றி இணைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக இஎஸ்ஐ கோவை மண்டல துணை இயக்குநர் கார்த்திகேயன் கூறினார். தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் கோவை சார் மண்டலத்தின் சார்பாக வணக்கங்கள். ஸ்ப்ரீ 2025 என்ற ஒரு புது திட்டத்தை தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் புதுமையான திட்டத்தை உங்களிடையே கொண்டு வந்திருக்கிறது. அதை பற்றி உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். மீண்டும் நான் கூறுகிறேன். 1948ஆம் ஆண்டு தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக இந்த தொழிலாளர் அரசு காப்பீட்டுச் சட்டம் இயற்றப்பட்டு 1952ஆம் ஆண்டிலே அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு நல்லபடியான ஒரு மருத்துவ பலன்களையும் பணப்பலன்களையும் அளித்து இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் ஒரு சட்டபூர்வமான ஒரு காப்பீடு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை எந்த ஒரு தொழிற்சாலையிலோ அல்லது வணிக நிறுவனத்திலோ 10 பேரும் அதற்கு மேற்பட்டவர்களும் ஊதியத்திற்காக சம்பளத்திற்காக வேலை செய்யும் பட்சத்தில் அதில் ஒருவரேனும் 21,000 மற்றும் அதற்கு கீழே சம்பளம் பெறுவராக இருந்தால் இஎஸ்ஐ அமல்படுத்தப்பட்டுள்ள பகுதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த தொழிற்சாலையை அந்த தொழிலதிபர் இஎஸ்ஐ திட்டத்தின் கீழே இஎஸ்ஐ சட்டத்தின்படி உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். இம்மாதிரியாக பதிவு செய்வதற்காக அவருக்கு 15 நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக யாரெல்லாம் காப்பீட்டாளர்களாக தங்களை தாங்களே பதிவு செய்ய கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் தொழிலதிபர்கள் மூலமாக இஎஸ்ஐ திட்டத்திலே வேலைக்கு சேர்ந்த 10 நாட்களுக்குள் அவர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது இஎஸ்ஐ சட்டத்தினுடைய ஒரு அங்கம். இதை ஒவ்வொரு தொழிலதிபரும் முறையான வகையிலே சரியான வகையிலே அவர்கள் தங்கள் நிறுவனத்தை தங்கள் தொழிற்சாலையை இஎஸ்ஐ சட்டம் மற்றும் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து அதே போல் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை 10 நாட்களுக்குள்ளாக இஎஸ்ஐ சட்டம் மற்றும் திட்டத்தின் கீழ் பதிவு செய்வது அவசியம். அது சட்டமாகும். அவ்வாறு அவர்கள் தவறும் பட்சத்தில் அதற்குண்டான சட்டபூர்வமான நடவடிக்கைகளும் அபராதங்களும் அவர்கள் கட்ட வேண்டிய சந்தா தொகை பங்களிப்பு தொகை அவர்களுக்கு அடாக் என்ற முறையிலே அனுமானிக்கப்பட்ட விதத்திலே அவர்களிடமிருந்து பெறப்படும். இம்மாதிரியான நடைமுறை இருந்து கொண்டு வரும் சமயத்தில் மாண்புமிகு தொழிலாளர் அரசு மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு மன்சுக் மாண்டவியா அவர்கள் 1/7/2025 முதல் 31/12/2025 வரை உள்ள கால அளவிலே இம்மாதிரியாக பதிவு செய்ய தவறியவர்களுக்கான ஒரு திட்டத்தை கடந்த 196வது இஎஸ்ஐ நிலைக்குழு கூட்டம் சிம்லாவிலே நடைபெற்றது. 27/6/2025 அதிலே அறிவித்திருக்கிறார்.
அந்த திட்டத்தின் பெயர்தான் நான் முதலிலே கூறிய ஸ்ப்ரீ 2025 என்ற இந்த திட்டம். ஸ்ப்ரீ 2025 என்பதை பொறுத்தவரை ஆங்கிலத்திலே கூற வேண்டுமென்றால் ஸ்கீம் ஃபார் ப்ரமோட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயீஸ். அதாவது ஏற்கனவே இஎஸ்ஐயில் பதிவு செய்ய தகுதியான தொழிற்சாலைகளும் வணிக நிறுவனங்களும் தொழிலாளர்களும் பதிவு செய்ய தவறிய பட்சத்தில் அவர்களை பதிவு செய்ய தூண்டுவதற்காக இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி எந்தெந்த பகுதிகளில் இஎஸ்ஐ ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டுள்ளதோ, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்று இருக்கக்கூடிய இஎஸ்ஐ சார் மண்டலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள் நீலகிரிஸ், ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை. இந்த 4 மாவட்டங்களிலும் முழுமையாக இஎஸ்ஐ திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் இங்கே நம்முடைய மண்டல அலுவலகமான சென்னையிலும் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே இஎஸ்ஐ முழுவதுமாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஆகவே இந்த 4 மாவட்டங்களில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே இது பொருந்தும். அம்மாதிரியாக தொழிற்சாலையில் அல்லது வணிக நிறுவனத்தில் 21,000 அதற்கு கீழும் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அனைவருமே இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் பலன் பெறுபவர்கள் ஆவார்கள். இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் அந்த தொழிற்சாலையோ வணிக நிறுவனமோ பல்லாண்டு காலமாக அல்லது பல மாதங்களாக பல வாரங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டியது பதிவு செய்யப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த கால அளவையான 1/7/2025 முதல் 31/12/2025க்குள் அந்த நிறுவனத்தை, தொழிற்சாலையை அவர்கள் இஎஸ்ஐ சட்டத்தின் கீழ் திட்டத்திலே பதிவு செய்யும் போது அவர்களுக்கு நான் ஏற்கனவே கூறியபடி இதற்கு முன்புடைய கால அளவுக்கான எந்த விதமான சந்தாவோ பங்களிப்போ வசூலிக்கப்பட மாட்டாது. அதேபோல் இவர்கள் சட்டத்தை மீறியதற்கான எந்த சட்டபூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது. இதுதான் இந்த திட்டத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு அம்சம். இதேபோல் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அவர்கள் நான் ஏற்கனவே கூறியபடி 10 நாட்களுக்குள், வேலைக்கு சேர்ந்த 10 நாட்களுக்குள் 21,000 அதற்கு கீழும் 1/1/2017 இந்த ஊதிய உச்சவரம்பு இருக்கிறது. 21,000 அதற்கு கீழும் சம்பளம் வாங்கும் பட்சத்தில் அவர்களை அந்த தொழிலதிபர் அந்த தொழிலாளியை இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் சட்டத்தின்படி பதிவு செய்திருக்க வேண்டும். அம்மாதிரியாக தவறிய காலத்தில், அது 1 வருடமாக இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம், 1 வாரமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவர்களை இந்த கால அளவின் போது இஎஸ்ஐ திட்டத்தின் சட்டத்தின்படி பதிவு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த நான் ஏற்கனவே கூறியபடி அவர்கள் செலுத்த வேண்டிய அந்த சந்தா தொகை, பங்களிப்பு மற்றும் அதற்குண்டான அபராத தொகை எதுவுமே வசூலிக்கப்பட மாட்டாது. மேலும் அம்மாதிரியாக சட்டபூர்வமாக அவர்களை பதிவு செய்ய தவறியதற்குண்டான சட்டபூர்வமான நடவடிக்கைகளும் எதுவுமே அந்த தொழிலதிபரின் மேல் பாயாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு தொழிலாளியும் இந்த இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் காப்பீட்டாளராக மாறும்போது எல்லா காப்பீட்டாளர்களுக்கும் உண்டான அதே மருத்துவ பலன்கள் அவர் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளிலிருந்தே அவருக்கு இஎஸ்ஐ மருந்தகங்கள் மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனையின் மூலமாக வழங்கப்படும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நிர்வாக ரீதியாக இந்த சார் மண்டலத்திலே 3 மாவட்டங்கள் மட்டும் மருத்துவ பலன்களுக்காக இணைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மற்றும் திருப்பூர். இந்த 3 மாவட்டங்களில் ஏறத்தாழ 55 மருந்தகங்கள் இஎஸ்ஐ மருந்தகங்கள் மூலமாகவும் 2 மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது. ஒன்று வரதராஜபுரத்தில் இருக்கக்கூடிய 500 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் திருப்பூரிலே 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை. இதிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான மருத்துவ வசதிகளையும் அந்த காப்பீட்டாளர் மட்டுமல்லாமல் காப்பீட்டாளரை சார்ந்திருப்போர், அவர் ஒரு ஆண் இருக்கும் பட்சத்தில் அவருடைய மனைவி, குழந்தைகள் மற்றும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கும், அதே போல் அந்த இல்லத்திலே அவங்க ஒய்ஃப், அதாவது அந்த பெண் ஒரு தொழிலாளியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய கணவனுக்கும் அவர்களுடைய குழந்தைக்கும் அவர்களுடைய தாய் தந்தையருக்கும் மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய அனைத்து மருந்தகங்களில் கிடைக்கக்கூடிய
அனைத்து விதமான மருத்துவ பலன்களும் முதல் நாளிலிருந்தே, காப்பீடு பெற்ற முதல் நாளிலிருந்தே வழங்கப்படும். இம்மாதிரியான ஒரு அரிய ஒரு திட்டத்தை இஎஸ்ஐ கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் கீழ் யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அவர்கள் அனைவருமே உடனடியாக தங்களை தாங்களே அந்த தொழிலதிபரின் மூலமாக இணைத்து கொண்டு காப்பீட்டாளராக மாறி இந்த பலன்கள் அனைத்தையும் பெற வேண்டும் என்பதே இஎஸ்ஐ சார்மண்டலம் கோவையின் சார்பாக நாங்கள் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இம்மாதிரியாக பதிவினை செய்வதற்காக நீங்கள் 3 விதமான நடைமுறைகள் உள்ளன. ஒன்று, தகவுகள் இருக்கிறது. இஎஸ்ஐ மூலமாக ESI.nic.in என்ற ஒரு தகவும், அதே போல் இரண்டாவதாக நீங்கள் ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் என்று சொல்லக்கூடிய SSP அதில் மூலமாக அந்த தகவல் மூலமாகவும் போர்ட்டல் மூலமாகவும், இல்லை என்றால் MCA என்று சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தகவு போர்ட்டல் மூலமாகவும் தொழிலதிபர்கள் தயவு செய்து உள்நுழைந்து தங்களுடைய நிறுவனத்தையும் அம்மாதிரியாக நிறுவனம் ஏற்கனவே இஎஸ்ஐயின் கீழ் பதிவு செய்யப்பட்டு தொழிலாளிகள் சிலரை விட்டிருக்கும் பட்சத்தில் அவர்களையும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி இஎஸ்ஐ இந்த தகவல்கள் மூலமாக அவர்கள் அந்த பதிவினை உடனடியாக செய்யும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது போக பணப்பயன்கள் தருவதற்காக இந்த 4 மாவட்டங்களிலும் திருப்பூர், ஈரோடு, கோவை மற்றும் நீலகிரிஸில் 18 கிளை அலுவலகங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கிளை அலுவலகத்திலையும் இந்த சார் மண்டலத்திலையும் நாங்கள் இதற்குண்டான உதவி மையத்தை அமைத்திருக்கிறோம். அதையும் தகுந்த வழியிலே பயன்படுத்தி அங்கே இவங்கள் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிளை மேலாளர் அல்லது அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஎஸ்ஐ ஊழியர் உங்களுக்கு உண்டான அனைத்து விதமான உதவிகளையும் செய்து இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் சட்டத்தின்படி இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்வதற்குண்டான அனைத்து விதமான உதவிகளையும் செய்கிறார்கள். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் நேரடியாக இப்பொழுது நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சார் மண்டல அலுவலகம் 1897 நம்பர் 1897 திருச்சி ரோடு, ராமநாதபுரம், கோவை என்ற இந்த முகவரியில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இதற்குண்டான அனைத்து விதமான உதவிகளும் எங்களுடைய ESI Coimbatore.org என்ற தளத்திலே நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதன் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு இதற்குண்டான அனைத்து விதமான பதிவு செய்வதற்குண்டான அனைத்து விதமான உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி நிறுவனத்தை மட்டுமல்லாமல் அந்த தொழிற்சாலை மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் அவர்கள் ஒருவேளை இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவர்களை பதிவு செய்து இதன் மூலம் முழு பயன்களையும் அடையும்படி இஎஸ்ஐ தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் சார் மண்டலம் கோவை சார்பாக உங்கள் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ இந்த ஸ்கீமில் இந்த மெடிக்கல் இல்லாமல் வேறு என்ன சார் நமக்கு அசத்தலான ஒரு விஷயம் இருக்குது? மற்ற காப்பீட்டு திட்டங்களுக்கும் இந்த நம்ம இஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்திற்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய வித்தியாசமே அதுதான். மீதி இருக்கக்கூடிய அனைத்து காப்பீட்டு திட்டங்களிலும் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா உதவிகளை காப்பீட்டை பொருள்களாகத்தான் நீங்கள் பெற முடியும். பணப்பயன்கள் எதுவுமே இருக்காது. நம்மளுடைய தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ பலன்கள் மற்றும் பணப்பலன்கள் இரண்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு தொழிலாளி வேலை நிமித்தமாக இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் நிமித்தமாக அவர் பணிக்கு செல்ல இயலவில்லை என்கும் பட்சத்தில் அவருடைய குடும்பம் அவரும் அவரை சார்ந்திருப்போரும் எந்த விதமான பண கஷ்டமும் பெறக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக 4 முக்கிய பணப்பலன்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி இதுவரை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்னஸ் பெனிஃபிட் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கால உதவித்தொகை. அவர் ஒரு காய்ச்சல், ஒரு 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 தலைவலி, இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அவரால் வேலைக்கு செல்ல இயலவில்லை என்றால் அவருக்கு குறிப்பிட்டுள்ள அவர் எந்த ஒரு மருந்தகத்தோடு இணைக்கப்பட்டுள்ளாரோ அந்த மருந்தகத்துக்கு சென்று அங்கே அதற்குண்டான மருந்துகளை பெற்றுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் எவ்வளோ நாட்களுக்கு அவருக்கு ஒரு மருத்துவ விடுப்பு தருகிறாரோ அத்தனை நாட்களுக்கு அவர் வேலைக்கு சென்று இருந்தால் என்ன சம்பளம் வாங்கியிருப்பாரோ அதில் 70% தரப்படும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த நோயிலிருந்து விடுபடும் வரையில் இதுக்குண்டான இந்த பலன்கள் வரணும்.
இரண்டாவதாக வேலையின் போது அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறு காயத்தினால் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமான ஒரு உடல் ஊனம் ஏற்படும் போது தற்காலிக உடல் ஊனமாக அந்த ஊனம் குணமாகும் வரை அவருக்கு அவர் வேலைக்கு சென்றிருந்தால் என்ன சம்பளம் பெற்றிருப்பாரோ அதில் 90% அவர் குணமாகும் வரை அது வழங்கப்படுகிறது. அந்த சிறு காயம், அந்த ஒரு 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 டெம்பரரி டிசேபிள்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தற்காலிக உடல் ஊனம் நிரந்தர உடல் ஊனமாக மாறும் பட்சத்தில் அவருக்கு வேலை இழப்பு திறன் எவ்வளவு என்பதை எங்களுடைய மருத்துவ குழு நிர்ணயம் செய்து அதன்படி அவருக்கு சாகும் வரையில், அவர் உயிரோடு இருக்கும் வரையில் அவருக்கு அந்த நிரந்தர உடல் ஊனமாக வழங்கப்படும். இது அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு அந்த வேலை செய்யும் திறன் இழப்பு இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரியாக. மூன்றாவதாக சார்ந்திருப்போருக்கான உதவித்தொகை அம்மாதிரியாக அவர் வேலைக்கு செல்லும் போதோ அல்லது வேலையிலிருந்து திரும்பி வரும்போதோ ஏற்படும் விபத்தினாலேயோ அல்லது அந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தினாலேயோ அவர் இறக்கும் பட்சத்தில் அவருடைய சார்ந்திருப்போருக்காக அவர் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கியிருந்தாரோ அதில் 90% அவர் சார்ந்திருப்போருக்கு கடைசி வரையில், அதாவது அவங்க மனைவி இருந்தாங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கும் வரை அல்லது அவங்க அப்பா அம்மா அவங்களை சார்ந்திருந்தாங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கும் வரை வழங்கப்படுகிறது. 1/6/2010 ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தின்படி வேலைக்கு செல்லும் போதே அவருடைய பணி ஆரம்பித்து விடுவதாகவும், வீட்டிலிருந்து கிளம்பும் போதே அதே மாதிரி வீட்டிற்கு சேரும் வரை அவர் பணி நிமித்தமாகத்தான் இருக்கிறார் என்பதை எடுத்துக்கொண்டு வேலைக்கு செல்லும் போதோ திரும்பி வரும்போதோ ஏற்படக்கூடிய ஒரு விபத்தினால் ஒரு இறப்பு ஏற்பட்டால் அதையும் வேலையின் போது ஏற்பட்ட இறப்பு தான் என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கும் இந்த சார்ந்திருப்போருக்கான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நான்காவதாக மெட்டர்னிட்டி பெனிஃபிட் என்று சொல்லக்கூடிய பேறுகால உதவித்தொகை. இது IW என்று சொல்லக்கூடிய காப்பீட்டு பெண்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. வேலையின் போது அவர்கள் இம்மாதிரியாக பேறுகாலத்திற்காக அவர்கள் விடுப்பில் செல்ல விரும்பினால் 6 மாத காலத்திற்கு அவர்களுக்கு பேறுகால விடுப்பாக வழங்கப்பட்டு அந்த பேறுகாலத்தில் அவர்கள் அந்த 6 மாத காலத்திற்கு வேலைக்கு சென்றிருந்தால் என்ன சம்பளம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்குமோ அதை இஎஸ்ஐயே 6 மாத காலத்திற்கு முழு சம்பளமும் இஎஸ்ஐயிலிருந்து தரப்படுகிறது. இது அவர்களுக்கு தரக்கூடிய மருத்துவ பலன்களோடு சேர்ந்தது. பிறந்த குழந்தைக்கு வேக்சினேஷன் என்று சொல்லக்கூடிய தடுப்பூசி முதற்கொண்டு அனைத்துமே இஎஸ்ஐ மருத்துவமனையில் வழங்கப்பட்டு அதுபோக இந்த 6 மாத காலத்திற்கு முழு சம்பளத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு தரப்படுகிறது. இந்த 4 கூடவே அந்த மருத்துவ பலன்களும் சேர்த்து வழங்கப்படும். சமீப காலமாக 2016 முதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட வேண்டும் என்று நிர்ணயித்து அம்மாதிரியாக தமிழ்நாட்டிலே நாம் மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான ஆட்கள் தான். தமிழ்நாட்டிலே 2 மருத்துவக் கல்லூரிகள் ஒன்று KK நகர் மருத்துவமனை சென்னையிலும், இரண்டாவதாக நம்ம கோவையில் வரதராஜபுரத்தில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையிலும் மருத்துவக் கல்லூரிகளும் அதே போல் நர்சிங் கல்லூரியும் பல் மருத்துவக் கல்லூரிகளும் செயல்பட்டு வருகிறது. இம்மாதிரியான கல்லூரிகளில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்ட் ஆஃப் ஐபி என்று சொல்லக்கூடிய காப்பீட்டாளர்களுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் காலேஜ் நம்ம கோயம்புத்தூர்லேயே இப்போ ஒரு 5-6வது செட்டு ஆட்கள் முடித்து வெளியே வந்துட்டாங்க. இவர்களுக்கு என்ன அப்படின்னா, அரசாங்கம் நிர்ணயித்து இருக்கக்கூடிய அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதே கட்டணத்தில் மருத்துவ படிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபி என்று சொல்லக்கூடிய இன்சூர்ட் பர்சன்ஸ் காப்பீட்டாளர்களுடைய வாரிசுக்கு மட்டும்தான். இதில் தொழில் அதிபர்களுடைய வாரிசுகளுக்கோ, இப்போ நானே இஎஸ்ஐ கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பங்குதாரர்கள் தான். எங்களுக்கு அந்த கோட்டா என்று சொல்லக்கூடிய அந்த இது கிடையாது. காப்பீட்டாளர்களுடைய வாரிசுகளுக்கு மட்டுமே வார்ட் ஆஃப் ஐபின்னு நாங்கள் சொல்கிறோம். வார்ட் ஆஃப் இன்சூர்ட் பர்சன்கிறது காப்பீட்டாளர்கள். அவர்களுடைய வாரிசுகளுக்கு மட்டுமே இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் நிறைய பேர் இதன் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள். அரசாங்கம் நிர்ணயித்து கட்டணத்தை மட்டுமே தான் நாங்கள் வசூலிச்சிட்ருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. தொழிலாளர்களை பொறுத்தவரையும் நாட்டின் முதுகெலும்பு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தொழிற்சாலைகள் இருந்தால் மட்டுமே ஒரு தொழில் புரட்சி ஏற்பட்டு அதன் மூலமாக பல்வேறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பும்
அவர்களுக்கு உண்டான ஒரு ஊதியமும் வழங்க ஏதுவாக இருக்கும் என்று கருதி 1948ஆம் ஆண்டே இந்த சட்ட முன்வடிவு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். 1947 நாம் வந்து சுதந்திரம் பெற்றோம். 1948ஆம் ஆண்டு நாம் அப்போதான் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அப்போவே வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய சமூக பாதுகாப்பு சட்டத்தை வந்து 1948 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து தொழிலாளர்களுக்கான ஒரு சட்டம். அதனால தான் வந்து அதனுடைய பெயரே வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் அரசு காப்பீட்டு கழகம் என்று வைக்கப்பட்டு தொழிலாளர் அரசு காப்பீட்டு சட்டம் ஆக வந்து ஏற்றப்பட்டது. நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாட்டின் மற்றொரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகள், கூலிகள் அனைவருக்குமே வந்து ஏன் இந்த திட்டத்தையோ சட்டத்தையோ நாம் அமல்படுத்த கூடாது அல்லது ஏன் முடியாது என்று கேட்டிருக்கீங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் 4 தேதியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 75-76 ஆண்டுகளாக வந்து இருந்திருந்தாலும் கூட, அமல்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட வந்து 75 ஆண்டுகள் ஆயிருந்தாலும் கூட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தேதி வரை இந்த திட்டத்தை இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு நாம் வந்து கொண்டு சேர்க்க இயலவில்லை. அமைப்பு சார்ந்த தொழிலாளிகளுக்கு மட்டும்தான் நாம் இதை கொண்டு சேர்த்து முடியும். இது சம்பந்தமாக ESIC 2.0 என்ற ஒரு முன்வடிவை வந்து 2014ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து அதை கொண்டு வந்தார்கள். முதல் கட்டமாக கிட்டத்தட்ட அமைப்பு சாரா தொழிலாளிகளில் 60% இருக்கக்கூடிய இந்த கட்டிடத் தொழிலாளர்களுக்கு இதை நாம் முதலில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எண்ணி அதற்காக வந்து உண்டான ஒரு முன்வரைவை கொண்டு வந்தார்கள். ஆனால் அது வந்து இப்போது வந்து ஒரு சட்டபூர்வமான சிக்கலிலே ஒரு அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராக வந்து ஒரு லீகல் கேஸ், ஒரு சட்டபூர்வமாக அதை வந்து லீகல் கேஸுக்கு போயிருக்காங்க. அந்த கேஸ் 2015ஆம் ஆண்டு போடப்பட்டு இன்றைய தினம் வந்து ஹானரபிள் கோவா பெஞ்ச் ஆஃப் மும்பை ஹைகோர்ட் அதில் வந்து வழக்காடு மன்றத்தில் இருக்கிறது. அதில் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் பட்சத்தில் அப்பொழுது எடுத்தப்பட்ட முன்வரைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலிலே வந்து இதை நம்ம கட்டிடத் தொழிலாளர்களுக்கு கொண்டு சேர்த்து அதற்கு அப்புறமாக இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கும் இதை நாம் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாங்க. ஆனால் முதல் முயற்சியே வந்து இந்த மாதிரி சட்டபூர்வமான சிக்கல்களில் இருந்ததுனால இன்றைய தினம் கொண்டு வர முடியவில்லை. இப்பொழுதும் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி விவசாய கூலிகளுக்கோ அல்லது விவசாயிகளுக்கோ ஒரு அமைப்பு சார்ந்து அவர்கள் வரும் பட்சத்தில் தாராளமாக அவர்கள் தங்களை தாங்களே ESI திட்டத்தின் கீழே வந்து பதிவு செய்து இதற்குண்டான பலன்களை பெறலாம். நான் ஏற்கனவே கூறியபடி, ஒன்று ESI அமல்படுத்தப்பட்ட பகுதிகளிலே அந்த தொழிலாளிகள் அந்த உற்பத்தி நடக்கணும், இல்லைனா வணிகம் நடக்கணும். ஏன்னா வணிக நிறுவனங்கள் வணிகத்தையும் தொழிற்சாலைகள் வந்து உற்பத்தியும் கொண்டதாக இருக்கணும். ஒருவேளை அவர்கள் வந்து உற்பத்தி சார்ந்து வரும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் ESI சட்டம் வந்து அமல்படுத்த இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் வந்து ESI 10 பேரும் அதற்கு மேற்பட்ட தொழிலாளிகளும் வந்து அங்கே வேலை செய்யணும். யாராவது ஒருவராவது வந்து 21,000 அதற்கு கீழும் சம்பளம் இருக்கும் பட்சத்தில் அவர்களை தாராளமாக ESI திட்டத்தின் கீழ் கொண்டு வரலாம். இந்த அமைப்பு சாரா தொழிலாளிகள் அனைவருமே வந்து ESI திட்டத்தும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் வந்து ஒரு முழு நோக்கு ஒரு லட்சியமாக வந்து இப்போது எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் உங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்துடன் நன்றபடியாக நடக்கும் என்று தான் எண்ணுகிறோம்.